கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 23/4/2026க்கான டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 5400. டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு நம்பர். ஓகேங்களா, யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சான்ஸை மறந்துடாதீங்க. கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம சி போர்டில் டோட்டலாக 3 நம்பர் கொடுப்போம். அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிரும். ஓகேங்களா, அதனால் மறக்காமல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 3 நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் வின்னிங் கொடுத்துருவோம். ஆல் போர்டு கிடையாது, சி போர்டு மட்டும். ஓகேங்களா, அதனால தான் கேஎல் போர்டு சின்ற இந்த மெம்பர்ஷிப்புக்கான ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து என்னென்ன வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டுடே ரிசல்ட் 400. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம சி போர்டு 2 ஃபாலோவிங் நம்பர் 9 பவர் நம்பர் அப்புறம் 0 வச்சுருந்தோம். இதில் நமக்கு வந்து 0 வந்து பாஸ். ஓகேங்களா, இதை வந்து சி போர்டு 0 வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு டுடே சி போர்டில். ஓகேங்களா, அதுபோக ஏபிஎஸ்சிபிசியில் வந்து நம்ம 80 வச்சோம். அப்படி இது மட்டும் பவரில் எடுத்து 40 அடிச்சிட்டான். இல்லைன்னா டபுள் செட்டு ஒரு சூப்பராக அல்டிமேட்டாக வின் ஆகிருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. எனவே இன்றைக்கி நமக்கு சி போர்டு ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம 23/4/2026க்கான ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ஃபாலோயிங் நம்பர் அண்ட் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கு மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 400 அடித்தா என்னென்ன கெஸ்ஸிங் ஆர்டர் வரும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வெறும் 4 நம்பர் 410. ஓகேங்களா, 410 985. ஓகேங்களா, 985. அதுக்கடுத்து பார்த்துக்கிறோம்னா 930. இதெல்லாம் 3 டிஜிட் பாக்ஸுங்க. அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கான ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 812. ஓகேங்களா, 812 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 410 985 930 812 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏ போர்டுக்கான ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் இது வந்து 03. ஓகேங்களா, 03 தான் இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டை பொறுத்தளவு 2, அதே தான் சி போர்டை பொறுத்தளவும் 2. ஓகேங்களா, அதாவது ஃபாலோவிங் நம்பரில் 0 இல்லைன்னா 3 ஏ போர்டு, பி போர்டு 2 இல்லைன்னா சி போர்டும் 2 தான். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, இப்போ ஏபிஐசிபிசி வந்து வெறும் 4 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ட்ரிக்ஸை வந்து கையில் எடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு வின்னிங் தான். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் நம்பர் 93. 93. ஓகேங்களா, எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 64 41 41. ஓகேங்களா, இந்த 3 நம்பர் தான். 93 64 41 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம 0 எடுத்துக்கிடுவோம், 2 எடுத்துக்கிடுவோம், 7 எடுத்துக்கிடுவோம், 5 எடுத்துக்கிடுவோம். இதுதான் நமக்கான ஆட்ட நாயகன் இவங்க தான். இதே நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா 0 2 7 2 7 5 ஓகேங்களா. இதுதான் ஆட்டமே. அதாவது 3 டிஜிட் பாக்ஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 0 2 7 2 7 5. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 2 7 5. இதுதான் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். மெயினாக இந்த 0வும் 2ஐயும் வச்சு விளாண்டுக்குங்க ஓகேங்களா. இதுதான் அப்கமிங் நம்பர் ஓகேங்களா. கன்ஃபார்ம் உள்ளே வரும், அதனால சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியர், 1 மணி, பி போர்டு 2, ஃபாலோவிங் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளைய ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள நாட்டில் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.